என்ன நரேசனே ஜாலியாக இருக்கீங்க போல? அட ஏன்டா நீ வேற, நான் வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன் வேற. வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ வேற ஜாலியாக இருக்குங்கிற. என்னண்ணே சொல்கிறீங்க? வீட்டை காலி பண்ணிட்டீங்களா? அட ஆமாடா, என் வீட்டு ஓனரை சும்மா நைன்னு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. நேற்று முட்டிக்கிச்சு ரொம்ப. அதனால் நானும் சரின்னு வீட்டை காலி பண்ணிட்டேன். என் ஒய்ஃபை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ருக்கேன். ஒரு வாரத்தில் வீடு பார்த்து செட் பண்ணிவிட்டு கூப்பிட்றவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன். வீடு தேடிட்டு இருக்கேன் இப்போ. சரி, வீடு கிடச்சிதா? எங்கே கிடச்சிது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதோ உன்ன மாதிரி பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே, எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்காரு, அவர் நம்பர் எது வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம்டா. நான் ஏற்கனவே ஒரு புரோக்கரை பார்த்து பேசினேன். அவர் என்னென்னா, அண்ணே நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேண்ணே, நீங்கள் எப்போ வருவீங்க? தம்பி கரெக்டாக சொல்லுப்பா, நீ எங்கேப்பா இருக்க? இந்த புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்கல்லண்ணே, இந்த பிளாக் எஃப்னு ஒரு பிளாக் இருக்குண்ணே, அங்கே தான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். தம்பி நான் அந்த பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்துடுறேன். சரி வாங்கண்ணே, வாங்க. சரிப்பா. வணக்கண்ணே. சரி சரி இருக்கட்டும், வாப்பா போவோம். அண்ணே பட்ஜெட்டு சொன்னீங்கன்னா. ஏப்பா வீடை வாங்க போகிற, வாடகைக்கு தானே போக போகிற, வாப்பா. இல்லைண்ணே, இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அட என்னப்பா நீ வேற, 12, 16, 20, 25 இதில் உனக்கு எந்த வீடு வேணும்? இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். எது 10,000மா? இவ்வளோ பெரிய சிட்டியில் எப்படிப்பா 10,000 ரூபாய்க்கு வீடு கிடைக்கும்? அப்படி கிடைச்சாலும் அது நல்லா இருக்குமாப்பா? என்னப்பா நீ? சரி, அன்னைக்கு 12,000 ஒரு வீடு சொன்னேன்ல, அதை வேணா 10,000 ரூபாய்க்கு பேசி பார்ப்போம். ஆனால் அங்கே வந்து பார்க்கிங் சரியில்லை, அப்புறம் தண்ணி பிரச்சனையாக இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. நான் பேசி பார்ப்போம், வா ஏறு. அட என்னப்பா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, ஏறுப்பா. இல்லை உங்கள் கமிஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா. என்னப்பா பெரிய கமிஷனு? நான் என்ன மற்றவங்க மாதிரி 3 மாதம் வாடகையாக கேட்க போகிறேன்? ஒரே ஒரு மாதம் வாடகை கேட்க போகிறேன், அதுவும் நீ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்தா போதும். ஏறுப்பா, சரி ஏறுப்பா, வண்டியில் ஏறுப்பா. இல்லைண்ணே, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேண்ணே. என்னப்பா காலையில் இப்படி டென்ஷன் பண்ணுறீங்களே, வர வேலையெல்லாம் விட்டு நான் வந்தேன்ப்பா. நம்ம இருக்கிற நிலைமைக்கு கடன் தான் வாங்க முடியுமே தவிர கமிஷன் கொடுத்து வீடு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைடா. சரிண்ணே, ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தீங்க? 12,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். 12,000 ரூபாயா? ஏன்னா இப்படி மாதம் மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு பேசாமல் ஹவுஸ் லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு மாதம் மாதம் 15,000 ரூபா இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிக்கலாமே. என்னடா ஈஸியாக சொல்லிட்ட, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு சும்மா சொன்னாங்க. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கிடையாது. அண்ணே, நானும் உங்களை மாதிரி தானே பயந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லோனை போட்டு இப்போ பாருங்க வீடு கட்டிட்டேன். டேய் உனக்கு என்னடா கல்யாணம் ஆகலை, சிங்கிள்? நான் அப்படியா? அதனால தானே சொல்கிறேன், நானாச்சும் பேச்சுலராக இருக்கேன் பரவாயில்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, வீடு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா உளர்ற, எனக்கு புரியல. அண்ணே நான் வளரலண்ணே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை பிறக்கும், அடுத்து குழந்தையோட படிப்பு செலவு, கல்யாண செலவு, அந்த மாதிரி இன்னும் செலவு தான் வரும். இப்போ வீடு கட்டாமல் வேறு எப்போ கட்ட போகிறீங்க? இதுக்கப்புறம் சேவிங்ஸும் பண்ண முடியாது. சரி, இதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிற? பேசாமல் நான் பேங்க்கில் வந்து இப்போ கவர்மெண்ட் திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, PMAY 2.0 அப்படின்னு சொல்லி. அதாவது வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு கட்டுறதுக்கு நம்ம பேங்க்கில் லோன் வாங்கினோம் அப்படின்னா அந்த லோனில் வந்து கவர்மெண்ட் சப்சிடியாக ஒரு அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த பெனிஃபிட்டை வச்சு தான் நான் கூட லோன் வாங்கி வீடு கட்டினேன். ஸ்கீமா? ஏன்னா லோனுக்கு கூட சப்சிடி தராங்க? ஆமாண்ணே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய PMAY, அதாவது பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி வீடு கட்டுற திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஓகேவா? அந்த திட்டத்தோட நீட்டிப்பாக இப்போ 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, PMAY 2.0. அந்த திட்டத்தில் ISS அப்படின்னு சொல்லி ஒரு சப் ஸ்கீம் இருக்குது. அது மூலயமா இப்போ பேங்க்கில் நம்ம லோன் வாங்குகிறோம், அதாவது வீடு கட்டுறதுக்காக நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் சப்சிடியாக சம் அமௌண்ட் தராங்க. சரி, இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரொசீஜரு? இப்போ நார்மலாக நம்ம பேங்க்கில் போய் லோன் வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஹோம் லோன் வாங்கும்போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி PMAY 2.0ல சப்சிடி ஸ்கீமில் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கு. சரி, இது எலிஜிபிலிட்டி சொன்னீங்க, அது என்ன? எலிஜிபிலிட்டி ஒன்றும் பெருசாக இல்லைண்ணே. இப்போ நம்ம மாதம் சம்பாதிக்கிறோம்ல, அந்த வருமானத்தை வச்சு நமக்கான எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. அதாவது அந்த வருமானத்தை 9 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 9 லட்ச ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆண்டு வருமானம். குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 9 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 9 லட்ச ரூபாயை 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து EWS, LIG, MIG அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? EWS அப்படின்னா 3 லட்ச ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிறவங்க, 3 to 6 வந்து LIGன்னு சொல்லுவாங்க. MIG அப்படிங்கிறவங்க 6 to 9, ஓகேவா? சரி, இந்த குடும்பத்தோட வருமானம் சொன்னீங்கல்ல, இப்போ நானும் என் ஒய்ஃபும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தோட வருமானமும் கணக்கு எடுத்துக்கணுமா, இல்லை அது ஒருத்தரோட தான், குடும்ப தலைவரோட தான்? 2 பேர்த்தோட வருமானமும், குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட வருமானம் எல்லாமே சேர்த்து, அதெல்லாம் சேர்த்து. இப்போ அவங்க வந்து நான் வந்து மாதம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 3 லட்சம் சம்பாதிக்கிறேன், அவங்க ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, அப்படின்னா 6 லட்சம் ஆச்சு. 6 லட்சம் இந்த திட்டத்துக்குள்ள அப்ளிகபிள் தான். ஓகே, அப்பனா அதிகபட்சமா 9 லட்சத்துக்குள்ள இருக்கணுமா? ஆமா, 9 லட்சத்துக்கு மேல இருந்தோம்னா இந்த திட்டத்துல எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சொந்த வீடு ஆல்ரெடி இருக்கக்கூடாது.
உங்கள் பேர்லேயோ உங்கள் மனைவி பேர்லேயோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் பேரில் சொந்த வீடு இருக்கக்கூடாது. அதே மாதிரியே 25 லட்ச ரூபாக்குள்ளே லோன் வாங்குற அமௌண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரியே உங்கள் வீடு கட்டுறது வந்து 35 லட்ச ரூபாக்குள்ளே அதோட வேல்யூ இருக்கணும். எனக்கு இங்கே தான் பிரச்சனை. இப்போது வீடு கட்ட 25 லட்சம் லோன் தருவாங்கன்னு சொல்கிறேன், 35 லட்சம் வரைக்கும் வீட்டோட மதிப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நான் வீடே இல்லாமல் தானே லோன் வாங்க போகிறேன், அதுக்குள்ளே எப்படி வீட்டோட மதிப்பு என்னால் சொல்ல முடியும்? அது என்னன்னா 25 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். நான் இப்போ லோன் வாங்க போகிறேன் அப்படின்னா பேங்க்கில் என்னுடைய வருமானத்தை பொறுத்து 25 லட்ச ரூபாக்குள்ளே தான் அந்த லோன், நான் எடுக்கக்கூடிய லோன் இருக்கணும். இப்போ அந்த லோனை எடுத்து நான் வீடு கட்டி முடிச்சிருவேன் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி வீடோட சேர்த்து அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 35 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அந்த வீட்டோடைய கார்பெட் ஏரியா 120 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெட் ஏரியாவா? அப்படின்னா கார்பெட் ஏரியானா ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ நம்ம வீட்டோடைய காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டு அதேமாரியே நம்ம வீட்டு சுவர் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் நம்ம உள்ள பயன்படுத்துகிறோம்ல, ஹாலு, கிச்சனு, பாத்ரூமு, பெட்ரூமு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உட்கூடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஏரியா மட்டும்தான் நம்ம கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்பெட் ஏரியா கணக்கெடுத்து பார்க்கும்போது 120 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கார்பெட் ஏரியா. இது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த சப்சிடி தராங்க சொன்னீங்கல்ல, அதான் அந்த மானியம் எவ்வளோ வரைக்கும் தருவாங்க? இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,80,000 வரைக்கும் மானியம் தரதா சொல்கிறாங்கண்ணே. 1,80,000? எப்பா அவ்வளோ லோன் வாங்குறேன், அதுக்கு வெறும் 1,80,000 தான் கொடுப்பாங்களா? ஆனால் இப்போ நம்ம லோன் வாங்கி மாதம் 15,000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் கூட இவங்க கொடுக்குற அந்த சப்சிடியால் 12 மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கான இஎம்ஐ காசு வந்து நமக்கு குறையுதில்ல, அது நமக்கு ஒரு பெனிஃபிட் தானே. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் இப்போ இந்த ஸ்கீமில் தான் அமௌண்ட் வந்து குறைச்சிட்டாங்க. இது வந்து PMUY 2.0. இதுக்கு முன்னாடி PMUY அப்படின்னு சொல்லி ஸ்கீம் இருந்தது. அந்த ஸ்கீமில் வந்து 2,30,000 வரைக்கும் அமௌண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரியே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து 18 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கும், அந்த கார்பெட் ஏரியா சொன்னேன் இல்லையா, அது வந்து 200 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2.0 ஸ்கீமில் அது எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க, அமௌண்ட் உட்பட எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. சரி, இப்போ நீ சொல்கிற மாதிரி இந்த ஸ்கீம் மூலமா நான் லோனுக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லோனுக்கு நான் எப்படி பேங்க்கை செலக்ட் பண்ணுறது? இது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க? ஆல்ரெடி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல, ஆமாம், அந்த பேங்க்கையும் போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்கில் வந்து நம்மளுடைய ஐடி எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு லோன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வட்டி தந்துருவாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த வட்டி அப்படிங்கிறது 8%லேருந்து 10% வரைக்கும் தரதா சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நான் கொண்டு போகணும்? டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட்டு. ஏன்னா நம்ம வாங்க போகிறதே ஹவுஸ் லோனு, அதனால் ப்ராப்பர்ட்டியெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வில்லங்க சான்றிதழையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அந்த வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுறதை பற்றியும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் போக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது போக இன்கம் சர்டிஃபிகேட் இதையுமே கேட்பாங்க. சரிடா மணி, நீ சொன்ன இந்த பிளான் நான் போயிட்டு நான் பேங்க்கில் கேட்டு பார்க்குறேன். கேட்டு பார்த்து ஓகே ஆனிச்சுன்னா அது என்ன ஏதுன்னு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா வீட்டில் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவு எடுத்துக்கிறேன். இதேமாரியே கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் பேங்க் லோன் சம்மந்தமாகவும் இல்லை எந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவும் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். உனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளோதானே? வீடெலாம் கட்டி கொடுக்க முடியாது, பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன்.